என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக ஒரு புதிய யுக்தியை கையில் எடுத்திருக்கிறது. அதில் மீண்டும் ஒரு புதிய யுக்தியை கையாண்டு இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவு பிரச்சனையை மையமாக வச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். தயாநிதி மாறன் அதை பற்றி நேற்று சென்னையில் பேசுகிறாரு. தேர்தல் பரப்புரையில் 10 ஆண்டுகளாக நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கான எந்த வேலையும் செய்யலை அப்படின்னு தயாநிதி மாறன் கேள்வி எழுப்புறார். நான் என்ன கேட்குறேன் தயாநிதி மாறன்னா, நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தீங்க, 15 ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கீங்க, மத்திய சென்னை தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்றிருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கொஞ்சமானா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு மண்டையில் மசால் இருக்கணும். மெத்த படித்த மேதாவிங்கன்னு நீங்கள் எது பேசினாலும் மக்கள் கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் எதை வேண்டும் என்றாலும் உளராதீங்க. 1974 கச்சத்தீவு பிரச்சனை உருவானது. யார் உருவாக்கியது கச்சத்தீவு பிரச்சனையை? உங்கள் தாத்தன் கருணாநிதி. உங்கள் தாத்தன் தானே கருணாநிதி. 1974 கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது யாரு? தமிழ்நாட்டில் உங்கள் தாத்தன் ஆட்சியில் இருந்தார். மத்தியில் இந்திரா காந்தி அம்மா ஆட்சியில் இருக்காங்க. உங்கள் தாத்தனுடைய வரலாற்றை படித்து பாருங்க தயாநிதி மாறன் அவர்களே, தெரியும் உங்களுக்கு வரலாறு. கருணாநிதி அவர்கள் மேலே ஊழல் வழக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி நடக்குது. கருணாநிதி ஊழல் வழக்கில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதா அல்லது கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சியை கையாண்டு கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதா அல்லது கச்சத்தீவை காப்பாற்றுவதா என்ற கேள்விகளில் கச்சத்தீவு போனால் பரவாயில்லை, ஆட்சி நம்ம கையில் இருக்கணும், ஊழலில் இருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்ளணும்னு கருணாநிதி எடுத்த முடிவு தான் கச்சத்தீவு இலங்கைக்கு போனதுக்கு காரணம். ஆனால் அதன் பிறகு நடந்ததெல்லாம் நாடகம். அதன் பிறகு திமுக போட்டதெல்லாம் நாடகம். உங்களை போன்றவர்கள் போட்டதெல்லாம் நாடக மேடையில் வேஷம். இதை மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள். பல தலைமுறைகள் கடந்து வந்து விட்டது. அதனால் இன்றைக்கு இருக்கின்ற மக்களுக்கு இதுவெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் நடிக்கிறீங்களா மேடையில் ஏறிக்கிட்டு? பரப்புரையில் நீங்கள் எதை சொன்னாலே மக்கள் நம்பிடணும், உங்களுக்கு ஓட்டு போட்டுவிடணும். ஓட்டு போட்டால் நீங்கள் திரும்ப அதிகாரத்துக்கு போவீங்க. பாராளுமன்றத்தில் 5 ஆண்டுகளுக்கு கொண்டாட்டமாக வாழ்க்கை நடத்துருவீங்க மக்கள் பணத்தில். தாத்தன் இருந்த காலம் வரைக்கும் மக்கள் பணத்தில் வாழ்ந்துட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டாரு. உங்கள் அப்பா முரசொலி மாறன் இருந்த காலம் வரைக்கும் மக்கள் பணத்திலேயே வாழ்ந்துட்டு காலத்தை முடிச்சுட்டு போயிட்டாரு. நீங்களும் இப்போ மக்கள் பணத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள் பாக்கெட்ல இருந்து ₹1 கை காசு எடுத்து போட்டு இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துனது கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் செய்த மிகப்பெரிய தப்பு திராவிடத்திற்கு அடிமையாகி போனது. ஒரு அரசியல் கட்சியை மக்கள் ஆதரிக்கலாம், நான் தவறுன்னு சொல்லலை. காலத்திற்கு ஏற்ப மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்கள் அதை செய்ய தவறுவதால் தான் உங்களை போன்ற ஏமாற்று பேரொழிகளெல்லாம் மேடையில் ஏறிக்கிட்டு மக்களை இவ்வளவு கேவலமாக மதிப்பிடுகிறீர்கள். இந்த கச்சத்தீவு விவகாரத்தை எடுத்துக்கிட்ட அனைத்து தவறுக்கும் காரணம் கருணாநிதியின் குடும்பம், ஆரம்பம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும். ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க கச்சத்தீவை ஏன் மீட்கலன்னு. நீங்கள் 18 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வகித்தீர்களே, அன்றைக்கு ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல? இன்றைக்கு நீங்கள் மோடியை கேள்வி கேட்கறது தவறுன்னு சொல்லலை. அது எங்கே கேட்டிருக்கணும்? நீங்கள் நாடாளுமன்றத்தில் உள்ளே இருந்தீங்களே, அன்னைக்கு கேட்டிருக்கணும். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் நடக்கும் பொழுதெல்லாம் என் வாயில் டேப்பு போட்டு ஒட்டிட்டு இருந்தீங்களா? வாய் திறக்க முடியாது போச்சா, இல்லை நாக்கு அழுகி போய் கிடந்ததா? பேச வக்கில்லாது இருந்தீங்களா? பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம். நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தானே இருந்தீங்க எத்தனை ஆண்டுகளா? அங்கே ஏன் பேச முடியல உங்களால்? பரப்புரையில் போய் மக்கள்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க. கனிமொழி அவர்கள் கரூரில் போயிட்டு ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க. கனிமொழி கரூரில் தேர்தல் பிரச்சாரம் ஜோதிமணிக்காக பண்ணுறாங்க. ஜோதிமணிக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணுற கனிமொழி சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜிக்கு உடம்புக்கு முடியலையாம். உடம்புக்கு முடியாத நிலையில் இருக்கின்ற செந்தில் பாலாஜிக்கு வெயில் கொடுக்காத இந்த அரசு தடை விதிச்சிட்டு இருக்கான். செந்தில் பாலாஜி என்ன ரோட்டில் பிள்ளைங்க ஆடிக்கிட்டு இருந்த கோலி குண்டை திருடிட்டு போயிட்டாரா? அதனால தான் செந்தில் பாலாஜி கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்களா? மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற்று அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்து
அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனை அநீதிகளையும் மக்களுக்கு எதிராக செய்து மக்களின் பணங்களை அத்தனையும் சூறையாடி அதிகாரத்தை தங்களுக்கு சாதகமாக வளைத்துக் கொண்டு நீங்கள் செய்த அநியாயம் அட்டகாசங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதிகாரத்தில் இருந்த வரையில் செந்தில் பாலாஜி என்ன பெரிய உத்தம பத்திரம் மாதிரி செந்தில் பாலாஜிக்கு போயிட்டு கனிமொழி சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில். கரூர் தொகுதியில் போயிட்டு செந்தில் பாலாஜியை பற்றி இறக்கப்பட்டு பேசினாக்கா கரூர் மக்கள்லாம் ஜோதிமணிக்கு மீண்டும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற கரூர் மக்கள்லாம் மீண்டும் ஜோதிமணிக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை. காலமெல்லாம் மக்கள் முட்டாள்களாகவே இருப்பாங்கன்னு நீங்க எண்ணுகிறீர்கள். ஏனென்றால் இந்த அரசியல் தான் கருணாநிதி காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் திமுக செய்து கொண்டிருக்கிறது. கதிரானந்த் வேலூர் தொகுதி பரப்புரையில பேசுறாரு. மக்கள் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு ஆரவாரத்தோட வரவேற்கிறாங்களாம் கதிரானந்த. நீ இந்த ஊர் பக்கம் வாடி மவனை உன்னை உள்ளவே நுழைய விடாது துரத்தி அடிக்க போற அப்படின்ட்டு கதிரானந்துக்கு எதிராக கங்கணம் கட்டி கொண்டு மக்கள் எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறார்கள். நீங்க அந்த வேலூர் பெருநகரத்துக்கு உள்ள மட்டும் சுத்திட்டு நான் வந்துட்டு எல்லா கிராமத்திலையும் போய் பார்த்தேன். மக்கள் என்ன ஆரவாரத்தோட வரவேற்கிறாங்க. எதுக்கு? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த தொகுதி பக்கம் போறீங்களா? அதுக்கா? நீங்க என்ன 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கின்ற குறிஞ்சி மலரா? ஒரு தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வேட்பாளரினுடைய ஆயுட்காலம் 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகள் முடிகிற வரைக்கும் அந்த தொகுதி பக்கம் எட்டி கூட பார்க்கறது இல்ல. தொகுதி மக்கள் இருக்கானா போனானான்னு தெரியாது உங்களுக்கு. மீண்டும் 5 ஆண்டுகள் அதிகாரம் முடிந்து மீண்டும் களத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த வாக்கு கேட்கறதுக்கு மட்டும்தான் போவீங்க. ஏன்னா நீங்க அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறவங்க, மக்கள் வந்துட்டு உங்க காலடியில் கிடக்கிறவங்க. அதனால மக்களை பார்த்தா உங்களுக்கு துச்சமா தான் தெரியும். ஏன்னா நீங்க தானே 2 நாளைக்கு முன்னாடி பேசுனீங்க 1000 ரூபாய் வந்துடுச்சா, பேரளவுல எல்லாம் போட்டுக்கிட்டு பெண்கள் எல்லாம் அப்படியே சோக்கா இருக்கீங்க, 1000 ரூபாய் பணம் வந்துடுச்சா, எங்க அப்பா மூட்டு காசை கொடுத்தீங்களா 1000 ரூபாய் அதை கேட்டுட்டு இருக்கீங்க பெண்கள் கிட்ட. அதைத்தான் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் கூட சொல்லியிருந்தேன். கருணாநிதியோட குடும்ப பணமா, இல்லை துரைமுருகன் குடும்ப பணமா, இல்லை நீ கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்க அந்த பணமா, எந்த பணத்தடா கொண்டு போய் கொடுத்த 1000-த்தை? அவங்க கட்டுற வரி பணம், அவன் புருஷன் சம்பாதிக்கிற பணத்தை நீ சாராய கடை மூலமா புடுங்குற, அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு 1000 ரூபாய் பிச்சை காசு போடுற. கேட்டாங்களா அவங்க? எங்க அம்மாவும் எங்க அக்காவும் எங்க அத்தையும் கேட்டாங்களா உன்ன? தேர்தலில் வெற்றி பெறணுன்றதுக்காக வாக்குறுதிகளை கொடுத்துட்டு கொடுத்த வாக்குறுதியை ஏன் நீங்க நிறைவேற்றலன்னு எதிர்கட்சிகள் கேட்டது. வேற வழி இல்லாத செஞ்சீங்க. இன்றைக்கும் நாங்க சொல்றது ஒத்த ரூபா மக்களுக்கு இலவசம் என்பது கூடாது. பிள்ளைகளை படிக்க வைங்க. குழந்தை இந்த மண்ணில் பிறந்த அடுத்த நொடி இந்த தேசத்தின் சொத்து. அந்த சொத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசாங்கத்திற்கு உண்டு. இந்த குழந்தையை எப்படி படிக்க வைத்து ஆளாக்கி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று இந்த தேசத்தின் அசைக்க முடியாத தூணாக ஒரு குடிமகனை மாற்ற வேண்டும் என்ற கடமையும் பொறுப்பும் இந்த ஆட்சியாளர்களுக்கு உண்டு. அதை செய்கிறதா இந்த அதிகார வர்க்கம்? செய்து இருக்கிறதா? எதையுமே செய்வதற்கு துப்பில்லை. நீங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த போலி அரசியல் முகங்களும் இப்படி மேடையில பொய்களையா கொண்டு போய் மக்கள் முன்னாடி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. வெக்கமில்லை உங்களுக்கெல்லாம்? அதிகாரத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு உங்களுக்கு துப்பு இருக்கா? நான் இந்த பதிவின் கடைசியாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மீண்டும் நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். தமிழ்நாட்டில் நீங்க நோட்டாவுக்கு வாக்களித்தா கூட நான் சந்தோஷப்படுறேன். ஆனா திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஒருபோதும் வாக்களிக்காதீங்க. தமிழ்நாட்டின் தீய சக்தி, இது அறுத்தெறியப்பட வேண்டிய அநீதி இயக்கம் என்பதை மறந்துடாதீங்க. இன்றையல்ல நாளையல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் இந்த மண்ணில் இந்த இயக்கங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியல் நிலை மட்டும் உயரவே உயராது. நீங்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே வாக்குக்கு பணம் 1000 கொடுப்பார்களா 500 கொடுப்பார்களா ஏங்கிக் கொண்டு உங்களுடைய வாக்கை 1000க்கும் 500க்கும் அவர் விலை பேசுவார்களே தவிர உங்கள் வாழ்வியலின் உரிமையை ஒருபோதும் அவர்கள் மீட்டுக் கொடுக்க மாட்டார்கள். நீங்களும் அதிலிருந்து மீளவும் மாட்டீர்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.